ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமைலாம் வீடு கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் வேலை அதிகமா இருக்கும்போது என்ன பண்றது? ஒரு சில நேரங்காலம் அமையும்போது தான் இதெல்லாம் கிளீன் பண்ண முடியுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரணி தீபம். அதனால காலையிலேயே தலைய குளிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வைக்கிற வேலைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி தான் வணக்கியிருந்தேன். நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணி நேரமா தான் படுத்திருந்தேன். ஆனா வந்து காலையில கொஞ்சம் எந்திரிக்க டைம் ஆயிடுச்சு. காலையில 4:30 மணிக்கு ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம்னு எல்லா அலாரமும் அடிச்சுச்சு. ஆனா ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில 6 மணிக்கு டானே எங்க மாமியார் தான் வந்து எழுப்பி விட்டாங்க. நைட்டு யோசிச்சு வச்ச பிளான்லாம் நம்ம இப்ப செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், காலையில டைமே இருந்திருக்காது. அதனால திடீர்னு இப்படிதான் பிளான் அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். காலமும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளானை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால சிம்பிளாக இன்றைக்கி தக்காளி வணக்கி கொடுத்து குழந்தைங்கள சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மைண்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் உட்காந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோலாம் நல்லா அலங்காரம் பண்ணி கொஞ்சமாக அந்த உட்காந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுடைய எலுமிச்சை மரம் இருக்குதுல்ல, அதில் வந்து நிறைய காய் காய்ச்சி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா பழுத்து பழமாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பழம் பக்கமாக அத்தை வந்து பறிச்சுட்டாங்க. சரி இன்னைக்கு நாம வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. அங்கங்கே ஒரு முள்ளாக இருக்குது. ஒரு பழம் பறிக்கிறதுக்குள்ளே 4-5 இடத்துல வந்து கையில் வந்து காயம் பட்டுருது. இப்போ பறிக்கிற பழம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து நம்ம மாலையாக போட போகிறோம். அடுத்த டைம் பறிக்கும் போது எவ்வளோ பழம் சேருதோ அதை பொறுத்து நம்ம ஊறுகாய் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். பறிக்கும் போது நல்லா பார்த்து பார்த்து பழமாக தான் பறித்தேன். அது உண்மையாலுமே பழம் தான். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது காய் மாதிரியே இருக்குது.